தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வரம்பல அருளும் வள்ளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய 4ஆம் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா, சதுரகிரி மலையில் ஒற்றை கொம்பு யானையை சந்தித்ததை இதுக்கு முந்தின பதிவில் சொன்னேன். ஒவ்வொரு முறையும் பௌர்ணமிக்கு சுவாமிகள் போகின்ற பொழுது அதன் பிறகாக அந்த ஒற்றை கொம்பு யானையானது யானை கூட்டங்களோடு சுவாமியை பார்க்க வந்துடும். சாமி தவம் பண்ணி முடித்த உடனே சுமார் 20-30 யானைகள் இருக்கும். அவ்வளோ யானைகளையும் நிப்பாட்டி சுவாமி என்ன செய்வாங்கன்னா, அத்தனை யானைகளுக்கும் பூஜை செய்வார்கள். பூஜை செய்து அவைகளுக்கெல்லாம் உணவு அளித்து சுவாமி அந்த யானையினுடைய பாதத்தில் விழுந்து வணங்குவாங்க. வணங்கி எல்லா யானையும் திருப்பி காட்டுக்குள்ளே போக சொல்லுவாங்க. இதுதான் அந்த யானை, அதாவது என்ன சொல்லுது, சதுரகிரி மலையில் பௌர்ணமி தோறும் சுவாமிகள் செய்து வந்தது. அப்படிப்பட்ட அந்த கோபமான ஆக்ரோஷமான யானை சுவாமியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவருடைய தவ பலனால், அவருடைய அருள் சக்தியினால் அதை மதத்திலிருந்து விலக்கி சாதாரண ஒரு யானையை போல சுவாமிகள் அதை யானை கூட்டத்தோடு சேர்த்து வச்சாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாமியோடு அந்த யானை தன்னுடைய கூட்டத்தோடு சுவாமிக்கு காட்சி கொடுத்து சுவாமிக்கு கையினால் உணவு சாப்பிட்டு செல்வது வழக்கம். அந்த யானை மிகப்பெரிய யானை. அதனுடைய தந்தம் 6 அடி நீளம் இருக்கும். இந்த யானையானது அதனுடைய தந்தத்திற்கு ஆசைப்பட்டு வேட்டைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த யானையை வேட்டையாடணும், சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யானையை, ஏன்னா அதுக்கு முன்னுக்கிட்டு அந்த யானை யாரும் பக்கத்தில் நெருங்கவே முடியாது. ஏன் நெருங்க முடியாது அப்படின்னா, அது யாரை கண்டாலும் குத்தி கொலை பண்ணிடும். அப்படிப்பட்ட யானை இப்போ சாஃப்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா, உடனே அதை ஷூட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சி தந்தத்தை எடுப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. யானையை சுட்டும் விடுகிறார்கள். அப்படி யானையை சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வள்ளநாட்டில் இருக்கிறாங்க. சுவாமிக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியில் அந்த யானை சுடப்பட்ட விஷயம் தெரியுது. உடனே சுவாமிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சதுரகிரி மேலே உள்ள காட்லாக அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் கொடுக்குறாங்க. இப்படி யானையை சுட்டுட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யானையை என்ன செய்கிறாங்க, வேட்டைக்காரர்கள் கையில் கிடைக்காம அதை எடுத்து அந்த யானையை என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி அடக்கம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தந்தத்தோடு அவங்க அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தந்தத்திற்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த யானையை தோண்டி தந்தத்தை எடுப்பதற்காக அந்த என்ன சொல்கிறது, தந்தத்தை திருடக்கூடிய கும்பல்கள் முயற்சி பண்ணுறாங்க. இப்பொழுதும் சுவாமிக்கு ஞான திருஷ்டியில் தெரிந்து சுவாமிகள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் சொல்லி அப்படி குழி தோண்டிகிட்டு இருக்கிறப்பவே ஃபாரஸ்ட் அதிகாரிகள்லாம் வந்துடுறாங்க. அந்த உடனே அந்த திருடர்கள்லாம் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமாக அந்த யானையினுடைய தந்தத்தை அறுத்து எடுத்து காட்டிலாக அதிகாரிகள் கொண்டு போயிருந்தாங்க. அப்போது அந்த யானையினுடைய உடம்புல நிறைய என்ன சொல்கிறது, மக்கி போயிருந்ததில் அந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பகுதியை மட்டும் சுவாமிகளை என்ன செய்கிறாங்கன்னா, காட்டிலாக அதிகாரிகளுடைய அனுமதியை பெற்று எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிகள் வாழ்ந்த அந்த வள்ளநாட்டு சித்தருடைய சாது சிதம்பர சுவாமிகள் தன்னுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அறையில் வைத்து அதில் அணையா ஜோதி, அணையாத தீபத்தை ஏற்றி வைக்கிறார்கள். இந்த தீபம் சுமார் 50 வருட காலங்களாக அணையா ஜோதியாக இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது. சுவாமியினுடைய தியான அறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த சாமியுடைய ஆசிரமத்தில் போனீங்கன்னா அந்த தியான அறையை பார்க்கலாம். அந்த யானை அந்த மண்டை ஓடு இருக்கும், அதில் அணையாத ஜோதி எரியும். அதனால் போய் அந்த யானையுடைய மண்டை ஓட்டில் தான் என்ன செய்வேன், கை வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அந்த ரூமுக்குள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமான எனர்ஜி கிடைக்கும். அந்த மண்டை ஓட்டை அப்படி தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் சொல்லுவாங்களா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி இருக்கும். கணபதி மந்திரம் ஜெபிச்சோம்னா போதும், நம்ம உடம்புக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த தியான அறையில் அந்த யானையுடைய மண்டை ஓடு இருக்குது. இன்றைக்கும் யார் போனாலும் அதை பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். ஒரு பகுதியில் அந்த தந்தம் இருந்ததுக்கு உண்டான அடையாளம், அந்த துவாரம் இருக்கும். இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த துவாரமே இருக்காது. ஆனால் தந்தத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் இருக்கும், அதே இருக்காது, அடைப்பட்டு இருக்கும். அதான் ஒற்றை கொம்பு யானை அப்படின்னு பேர். அந்த ஒற்றை கொம்பு யானையில் அணையாத தீபஜோதி சுமார் 50 ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அணையா ஜோதியை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வணங்கி கணபதியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு இது மூலமாக கேட்டுக்கிறேன். குருஜி மிஸ்டிக் சபை அவருடைய டிவி சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.